அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி தேய்பிறை 8/6/2026. அஷ்டமி திதி நாளை அதிகாலை 3:24 வரை. அதன் பிறகு நவமி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் காலை 9:09 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் காலை 9:09 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே புதனும் சுக்கிரனும், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேத்து, கும்பத்தில் சந்திரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி முடிக்க, பழைய நண்பர் மற்றும் உறவினர்களை சந்திக்க, மதில் சுவர் எழுப்ப, வியாபார கணக்கு முடிக்க, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மலை குகையில் வசிக்கும் புலியை விட மனக்குகையில் வசிக்கும் பகையே மிகவும் ஆபத்தானது. ஆமாங்க, அதனால தாங்க பகை கொள்ள மாட்டீங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் பகைச்சிக்க மாட்டீங்க. எல்லாரும் நண்பர்கள் தான், எல்லாரும் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மனதிலே ஒரு தாயுள்ளத்துடன் இருந்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பகைவர்கள் என்று சிலர் நினைத்து கொண்டாலும் அந்த பகைவர்களையும் பார்த்து சிரித்து கொண்டு அவர்களிடமும் நட்பு பாராட்டி நல்ல மனிதர்களாய் வாழ்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். அவசரத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தைரியஸ்தானாதிபதி புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளெல்லாம் தனித்துவமாக நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. 7.5 சனியில் விரயச்சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துன்னு. எந்த வேலையும் சரியாக நடக்க மாட்டேங்குது. எல்லாமே முடங்கி போய் கிடக்குது. இதெல்லாம் எப்போ சரியாகும்னு தெரியலையே நீங்கள் யோசிச்சுருந்தீங்க. இன்றைக்கே உங்களுக்கு முக்கியமான வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால 4 பக்கமும் ஓட வேண்டியதாக இருக்குது, உழைக்க வேண்டியதாக இருக்குது. எதுவும் சரியாக முடிய மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கினாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா களவு போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. புதுசாகவும் வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் தான் மாற்றி மாற்றி சில குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலையில் நாம் நீடிப்போமோ நீடிக்க மாட்டோமோங்கிற தடுமாற்றம் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் நிலச்சி நிற்பீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தனிந்தவர்களும் துணிந்தவர்களும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமில்லை.
தனிந்தவங்களும் நீங்கள் தான், துணிஞ்சவங்களும் நீங்கள் தான். சில நேரங்களில் கோபம் வரும்போது நீங்களே உங்களை வந்து தனியாக வச்சுப்பீங்க. சில நேரங்களில் முடிவெடுக்க போகும்போது நீங்களே துணிச்சலை வரவழைச்சிட்டு முடிவெடுப்பீங்க. அதனால தாங்க அந்த தனிந்து போதல், துணிந்து போதல். எந்த இடத்துல தனிஞ்சு போகணுமோ அந்த இடத்துல தனிஞ்சு போவீங்க. எந்த இடத்துல துணிஞ்சு செயல்படணுமோ அந்த இடத்துல துணிந்து முடிவெடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிலும் எல்லாவற்றிலும் தொலைநோக்கு சிந்தனையுடன் முடிவெடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனபூர்வ புண்ணியாதிபதி புதன், அவர் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் இங்கிதமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. முடியாதுங்கிறத கூட உங்கள் பேச்சால் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பணவரவு பரவாயில்ல, ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரலையேங்கிற ஒரு ஏக்கமும் மனசுக்குள்ளார இருந்து கொண்டு இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது தொழில் வியாபாரம் தொடங்கிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். முறைப்படி அப்ளை பண்ணி இந்த டின் நம்பர் வாங்கிறது, அதுக்கான வேலைகள் அதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதில் ஒன்றும் பெரிய குழப்பங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. தைரியம் கொடுப்பார். உங்களுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் பெருசாக்குவார். ஆனால் அதே நேரத்தில் சில பழக்க வழக்கங்கள் வந்துடக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. ஏன்னா லாபத்தில் தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புது விஷயங்களை கற்றுப்பீங்க. ஆனால் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் எப்பயுமே ஆர்வமாக உழைக்கிறவங்க. ஒரு வேலையை கொடுத்தா இந்த வேலையும் செய்யணுமான்னு முணுமுணுக்காமல் ஒரு ஆர்வமாக எடுத்து பண்ணுவீங்க. அந்த வகையில் உயரதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தண்டிப்பதை விடவும் கண்டிப்பதை விடவும் மௌனமாக கலைந்து போவதற்கே, மௌனமாக கடந்து போவதற்கே அதிக மனோபலம் தேவைப்படுகிறது. அதனால தாங்க நீங்கள் சில விஷயங்கள் பிடிக்காத, சில விஷயங்கள் மனசாட்சிக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அமைதியாக அங்கேருந்து கிளம்பி வெளியேறிடுவீங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அதுக்கு உங்கள் மனசாட்சியும் எப்பொழுதும் இடம் கொடுக்காதுங்க. அதே மாதிரி யாராவது தவறு செய்துட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிறது, தண்டிக்கிறது அதெல்லாம் வந்து பலன் தராது. நாம் மௌனமாக இருந்துட்டோம்னா அந்த மௌனம்தான் அவங்கள திருத்துங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு மௌனத்தால் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரனும் கூட இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். பிள்ளைங்க ஆசைப்பட்டது இப்பெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முன்னாடிலாம் தள்ளி போட்டிங்க, அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அவங்க கேட்டது கிடைக்கும், நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி குரு பகவானும் சாதகமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆசைப்பட்ட டிசைனில் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறுக சிறுக சேமித்து வச்ச பணம் நகையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சகோதரங்கள் கொஞ்சம் இணங்கி வருவாங்க, அன்பாக பேசுவாங்க, பாசத்தையும் காட்டுவாங்க. சொத்து பத்து விவகாரங்களையும் சுமூகமாக நீங்கள் முடிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் தைரியத்தை கேது கொடுத்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. எல்லார் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதாவது பெரிய
பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அறிவுசார் துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. கல்யாண விஷயமாக பேசலாம், மகனுக்கு கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, யார் பேச்சையும் கேட்காதவர்கள், எல்லார் பேச்சையும் கேட்பவர்கள், இவர்கள் இருவருமே வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் என்றே சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. யார் அதை கேட்கணுமோ, முக்கியமானது என்னவோ அதை கேட்பீங்க. யார் எது சொன்னாலும் உங்களுடைய உள் மனசுக்குள்ளார அதை உருளை விட்டு அதில் எது நமக்கு உகந்ததுங்கிறத தேர்ந்தெடுத்து அதை எடுத்து பயன்படுத்தி செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. 2-3 நாளாகவே ஒரே அலைச்சல், டென்ஷன், குடும்பத்தில் வாக்குவாதம், கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. செலவு தாறுமாறாக போயிட்டே இருக்குது. ஏதோ கொஞ்சம் அப்படி சேர்த்து வச்சு அடகில் இருக்கிறத மீட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளார ஒரு செலவு வருது. மேற்கொண்டு கொண்டு போய் வைக்காமல் இருக்கிறத அப்படியே தள்ளிட்டு இருந்தாலே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு முடியுது. காலையில் 9 மணி 9 நிமிஷத்தோட ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல், ஏமாற்றங்கள், செலவுகள் இதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். கடந்த 2-3 நாளாக முடியாத சில விஷயங்கள், நடக்காத சில விஷயங்கள், அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. ஜென்ம குரு நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்னதாக அக்கறை காட்டணும். உணவு கட்டுப்பாடு தான். அதே மாதிரி இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழிக்க வேண்டாம். இரவு நேர உணவு பொதுவாகவே கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டிங்கனாலே ஜென்மகுருவால் பாதிப்புகள் வராது. ஏன்னா ஜென்மகுரு அப்படின்னாலே கொஞ்சம் எதிர்த்தளித்து வர்றது, கொஞ்சம் புளியேப்பம் வர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கொடுக்கும், செரிமான கோளாறு கொடுக்கும். அதனால தான் இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. யோகாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால விஐபி மூலமாக சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடிப்பீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. பங்குதாரர்களை மாற்றலாம், வேலையாட்களை மாற்றலாம், இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. சிலர் கடையை மாற்றுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எல்லாமே விலகி நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும் போது நீங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் நீங்கள் குறி வைப்பீங்க, குறிக்கோளாகவும் வச்சுருப்பீங்க. ஆனால் முடியாது அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டால் அதை மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்ட வேலை என்னன்னு ஆரம்பிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எதிர்மறையெல்லாம் எரிந்து விட்டு நேர்மறை சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் இன்றைக்கி தொடங்குதுங்க. காலையில் 9 மணி 9 நிமிடத்திலிருந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குறது. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அதுவாக எடுத்துங்க. இன்றைக்கிங்க நாக்குக்கு ருசியாக காரசாரமாக சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்கள் தான் முழு எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. ஆனால் அதே நேரத்தில்
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தாராபலம் வச்சு பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. வாடிக்கையாளர்கள் எது கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் வேலை சுமை அதிகமாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சலசலப்பு இருக்கும், ஆரம்பிப்பாங்க. பழைய சம்பவத்தை சொல்லி ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் சண்டைக்கு இழுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, சோகங்கள் சொத்துக்கள் அல்ல நாம் சேர்த்து வைத்து கொள்வதற்கு, அதை அவ்வப்போது செலவழித்து விட வேண்டிய உணர்ச்சிகளாகும். அதனால தாங்க தினம் தினம் சோகங்கள் துரத்துகிறது. ஆனால் அதை நீங்கள் கண்டுக்கிறது இல்லை. அந்த சோகங்களை அன்னன்னைக்கு அறுவடை செய்து தூக்கி போட்டுடுறீங்க. ஆனால் எப்பொழுதுமே ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறீங்க. எத்தனையோ சோகங்கள், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ சிக்கல்கள், இதையெல்லாம் தாண்டி நம்பிக்கை நட்சத்திரமாக தன்னம்பிக்கையால் சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடங்கல்கள் எல்லாமே விலகும். முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி முடிப்பீங்க. வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை அலைய விட்டவங்க இன்றைக்கி கூப்பிட்டு கையில் ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே உங்களுக்கு போகுதுங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்டகச்சனி உங்களை புரட்டி போட்டுகிட்டே இருக்காருங்க. செலவு மேலே செலவு, வீண் பழி, இதெல்லாம் சுமக்க வேண்டியதாக இருக்குது. சிலர்லாம் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்களே, மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சிலரை நினைத்து முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ராகு உங்களுக்கு வலுத்திருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல உட்கார்ந்து பாடாப்படுத்தின குரு பகவானும் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். அதனால் ஒரு சிலர்லாம் இப்போ உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அலுவலகத்தில், உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நல்லவர், நிரபராதி, எல்லாருக்கும் நல்லது தான் செய்துன்னு இருக்கீங்க. உங்களால் எந்த தப்புமே கிடையாது, உங்களை தான் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்ததுனால மூத்த சகோதரங்கள், அண்ணா அக்கா, அவங்களாம் இப்போ தான் பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள்கிட்ட கிட்ட பேசுவாங்க. ஏதாவது கேட்டால் கூட உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வியாபாரத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி செயல் எதிர்பாருங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல ஒரு மணமகளை மேயறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எண்ணங்களால் நாம் எழுகின்றோம், எண்ணங்களால் நாம் வீழ்கின்றோம். எண்ணங்களால் தான் நாம் நிற்பதும் நடப்பதும் நிகழ்கிறது. எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் போக்கையெல்லாம் நிர்ணயிக்கிறது. அதனால தாங்க நல்ல மனசோடு நீங்கள் இருப்பீங்க. நல்ல எண்ணங்கள் தான் உங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும். அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம் நல்லது செய்வோம், சமுதாயத்துக்கும் நாம் பயன்படுற மாதிரி வாழ்வோம்னு எங்கும் எப்பொழுதும் நல்லதையே தன்னுடைய இதயத்தில் தேக்கி வைத்து கொண்டு 4 பேருக்கு நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க.
6ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு வந்து உயர்வை கொடுத்துட்ருக்காரு, சிக்கல்கள்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காரு, புது புது யோசனைகளை உங்கள் மனசில் கொடுத்துட்டுருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. இன்றைக்கி கூட புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அங்கே நல்லா முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்காரு, ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. விலை உயர்ந்த தங்க நகைகள், அதே மாதிரி உயர் ரக ஆடைகள் அதெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு, புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும், இடமாற்றம் இருக்கும். சிலருக்கு ஒரே சந்தேகமாக இருக்கும், இந்த வேலையில் இருப்போமோ மாட்டோமோங்கிற சந்தேகம் ஒரு பக்கமும் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லோருடைய இதயமும் ஏறக்குறைய ஒரே அளவில் தான் இருக்கிறது. ஆனால் கருணையும் மனித நேயமும் தான் ஒரே அளவாக இருப்பதில்லை. முடிந்த வரைக்கும் கருணையோடு வாழ்வோம். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே கராராகவும் இருப்பீங்க, கருணையோடையும் இருப்பீங்க. அடுத்தவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒருத்தவங்களை பார்த்த உடனேயே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி அவங்களுக்கு தட்டி கொடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு கருணையும் மனித நேயமும் அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டாரு. முன்ன மாதிரி இல்லை, சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குது. காரிய தடைகள் அதெல்லாமே இப்போ வந்து விலகுது. ஒரு முறை ஒரு வேலைக்கு போனால் அதை உடனே முடிச்சுட்டு வர முடியுது. முன்னாடியெல்லாம் 4 முறை அலைய வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி கூட சில முக்கியமான வேலைகளை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. பழுதான அந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்கள், அதே மாதிரி டிவி, மொபைல் இதெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாமே சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். நடுநடுவில் ஆன்மீகம், சித்தர்கள் இதெல்லாம் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆராய்ச்சியிலையும் நடுநடுவில் நீங்கள் வந்து இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி லாபம் வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி உத்தியோகத்தில் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கதாங்க செய்யும். ஆனால் அதே நேரத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பணத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்தது, அதிகமாக மதிப்பு வாய்ந்தது
மகிழ்ச்சியாகும். அந்த மகிழ்ச்சியை யாருமே நமக்கு இரவல் தரமாட்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பணத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தராமல் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், மன நிம்மதியாக இருந்தால் போதும், நாமும் நிம்மதியாக இருப்போம், அடுத்தவங்களின் நிம்மதியாக இருக்க விடுவோங்கிற சித்தாந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். அதே போல் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அவங்களுடைய ஆரோக்கியமும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். சகோதர வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் சரியாகி சகோதர பாசமும் இன்றைய தினத்தில் அதிகமாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்து பார்த்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உறவினர்கள் நண்பர்களுடைய நிலை என்ன, அதெல்லாம் ஒரு பக்கம் அலசி ஆராய்ஞ்சிட்டே இருப்பீங்க. இன்றைய தினம் தெளிவாக சில முக்கியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் குறையும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகாரிகள் மத்தியில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப செல்வாக்காகவும் இருப்பீங்க. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் பணம் இருக்கும் வரை, ஆனால் குணத்தால் கிடைக்கும் புகழ் நாம் மறைந்த பின்னும் நிலைத்து நிற்பவை. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே குணவான்களாக இருப்பீங்க. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உறவுக்காரங்க, அசலாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட அன்பாக குணத்தோடு பேசுவீங்க. ஆதரவாகவும் நீங்கள் பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் குணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசில் நினச்சது நிறைவேறும். தள்ளிப்போன விஷயங்கள் சீக்கிரமாக முடியும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய நேரடி பார்வையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதனால் 5 வருஷம் 10 வருஷமாக தீராத சிக்கல்கள் அதெல்லாம் தீரும். ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த புனிதமான கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நாளாக வாங்கி அந்த சட்டை அணியணும், அந்த வாட்ச் வாங்கணும், அந்த மாதிரி சில முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சுருப்பீங்கள்ல மனசில், அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த தர்க்கம், வாதம், விவாதம் அதெல்லாம் குறைஞ்சி ஒருத்தவங்க கண்ணாலே புரிஞ்சு பேசிக்கிற அளவுக்கு ஒரு சாந்தமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க இன்றைக்கி. அதே மாதிரி குடும்பத்தில் சுப விரய செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் வருவாங்க.
புது வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். ஆமாங்க, அதனால தாங்க அடி மேலே அடி விழுந்தாலும் நீங்கள் அதுக்காக அலட்டிக்கவே மாட்டீங்க. அந்த அடிகளையெல்லாம் நினைத்து பார்த்து அதை எப்படி படிகளாக மாற்றிக்கொள்ளலாம், அந்த அனுபவங்களை எப்படி நாம் பயன்படுத்தி முன்னுக்கு வரலாம்னு யோசித்து எங்கும் எப்பொழுதும் கஷ்டங்கள் நஷ்டங்களை எல்லாம் தனக்கு கிடைத்த அனுபவங்களாக நினைத்து அடுத்தடுத்து பெரிய சாதனைகளை செய்து காட்டக்கூடிய மன வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. சதயம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 9 மணி 9 வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டம் இன்னைக்கு இருக்காது. காலையில் 9 மணி 9 பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்கும். எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேரும். குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் காலை 9 மணி 9 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், முன்கோபத்தை தவிர்க்கணும். உங்களை விட வயதில் குறைந்தவங்கள்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா உங்களை விட வயதில் குறைந்தவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் பணிஞ்சு போக வேண்டிய சூழல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் காலத்தின் கோலம் நினச்சிக்கிட்டு அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே கொஞ்சம் தடங்கலாக சிக்கலாகத்தாங்க இருக்கும். அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தையும் நீங்கள் இன்றைக்கி வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால, ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினாலே நீங்களும் கடவுள்தான். ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்து செய்து நீங்கள் ஓஞ்சி போயிட்டீங்க. முக்கியமானதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்க. இருந்தாலும் கூட யாராவது ஏதாவது வந்து நின்று கண்ணை கசக்கி கை நீட்டினாங்கன்னா கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்குற அளவுக்கு தாய் மனதுக்கு சொந்தக்காரர்களாக, இளகிய மனதுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. வீட்டில் பழுதான பொருள்களெல்லாம் மாற்றுவீங்க. அந்த சேரு அதெல்லாம் மாற்றுவீங்க. அதே மாதிரி படுக்கை அறையிலையும் சில பொருள்களெல்லாம் மாற்றுவீங்க. சமையலறை சாதனங்களும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நமக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக தனபாக்கியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து குருமங்கள யோகம் இருக்கிறதுனால வீடு கட்ட தொடங்குவீங்க. லோன் கிடைக்கும். அதே மாதிரி புறநகர் பகுதியில் வீட்டு மனை வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. வாடிக்கையாளருடைய நாடி துடிப்பை கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்தியை மாற்றுவீங்க.
உத்தியோகம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. என்ன இருந்தாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நீங்கள் நினைக்கிறப்ப தூக்கம் வராது, திடீர்னு நீங்கள் நினைக்காதப்ப தூக்கம் வரும். அசதி சோர்வு ஒரு பக்கம் இருக்கும். மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் வேறு இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.